ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங் டு ஆல். இப்போ இந்த யூஜிடிஆர்பிக்கு ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு புக்கில் வந்து நம்ம பேஜ் நம்பரில் கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். பட் 100% வந்து 1 or 2 கொஷின்ஸ்க்கு எங்களால் வந்து எக்ஸாக்டாக ஒரு சில புக்ஸில் இருந்து எங்களால் கலெக்ட் பண்ண முடியல. அதுலேயும் பர்டிகுலராக நமக்கு இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம பெரும்பாலான புக்ஸில் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த ஆன்சர் தான் நம்மளால் போட முடியும். பட் நமக்கு அதுக்கான ஆன்சர் இல்லாதனால ஒரு சில பெரும்பாலான கொஷின்ஸ்க்கு ஒரு 95% கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம புக்குடைய ப்ரூஃப், அதாவது நம்ம ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர், அந்த புக்குடைய நேமு, அதனுடைய பேஜ் நம்பர் பெரும்பாலும் கொடுத்துருக்குறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு 100% நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. பட் 99% இல்லைன்னா கூட ஒரு 98-97% வந்து ஓரளவுக்கான ஆன்சர் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறேன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஓரளவுக்கு அதனுடைய பேஜ் நம்பர், அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இதை நீங்கள் ஃபைனலாக வச்சுட்டு ஓரளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியும், இதிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சில டைம் 5 கூட இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கான ஆன்சர் கீ வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு 31 கொஸ்டின்ஸ்க்கு பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இதில் கலர்டுக்கான ரீசன் டி எலக்ட்ரான்ஸ், அதே மாதிரி நாட் அப்சார்ப்டு, த லுட்டீசியம் அயான்ஸ் நாட் அப்சார்ப்டு இந்த யூவி விசிபிள் ஃபுல்லி ஃபில்டு எஃப் செல். அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1, இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கேட்டலிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஆஃப் ஏபர் ப்ராசஸில் இந்த அயான் மாலிப்டினம், இந்த அயான் மாலிப்டினம் அப்படிங்கிறது 12th புக்கில் FEMB இருக்குது. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அயான் மாலிப்டினம்னா அயான் MO, மாலிப்டினம்னா MO இருக்கணும். பட் சிம்பிள் தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர, பட் வந்து மாலிப்டினம் அப்படிங்கிறது 12th புக்கில் பேஜ் நம்பர் 76 அயான் மாலிப்டினம் MB அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இது ராங்கான ஆன்சர் கிடையாது, கரெக்டான ஆன்சர் தான். நான் கொடுத்துருக்கக்கூடிய, நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து C டைப்பான கொஷின் பேட்டர்ன். நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இந்த கொஷின்ஸில் C டைப்பான கொஷின் பேட்டர்ன் தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைப் வந்து A, B அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த C டைப் கொஷின்ஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த கேட்டகரியில் அயான் மாலிப்டினம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். பட் எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான் MOன்னு இருக்கணும். MO அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் மாலிப்டினத்துக்கான சிம்பிள். பட் நோ ப்ராப்ளம், 12th புக்கில் பேஜ் நம்பர் 76 இந்த அயான் MB அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது. சத்யபிரகாஷ் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 846 ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த பாஸ்பேன் கேஸ் கேச்சஸ் ஃபயர் இன் கான்டாக்ட் வித் ஏர் ஃபார்மிங் ஸ்மோக் டேஷ் ஸ்மோக். இதில் நம்ம ஒரு சில இது வந்து நம்ம பெரும்பாலான புக்ஸில் இல்லை, பட் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ரெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. இதில் ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு இல்லைனா ரெட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்கூல் புக்ஸுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் அவங்க போன டிஆர்பிக்கு அக்செப்ட் பண்ணல. பட் இந்த கொஷின்ஸை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை அவங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்மகிட்ட இல்லை. பட் நார்மலாக வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஓவர்டாக்ஸ் ரிங் அப்படிங்கிறது வரும். ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பொறுத்து நமக்கு ஓவர்டாக்ஸ் ரிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். புக்ஸில் பிங்க் அண்ட் ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட். சரிங்களா, கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அந்த கீயை தான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். சப்போஸ் இதுக்கு அவங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 36க்கு ஆன்சர் எனி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கீ. இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய ஓவர்டாக்ஸ் ரிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். பட் யூ கேன் சர்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37 மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் சீரிஸ் ஆன் மூவிங் டு த லெஃப்ட் அண்ட் ரைட். இது ஆல்ரெடி தெரியும், இன்க்ரீசஸ் மேக்ஸிமம் தென் டிக்ரீசஸ். இது நோ ப்ராப்ளம், 12th புக்லேயே இருக்குது, ஒரு சில சத்யபிரகாஷ் மாதிரி இருக்கக்கூடிய புக்லேயே இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த கார்பன். ஆப்ஷன் நம்பர் டி, D/P/, டபுள் பாண்ட். ஸோ 38க்கு ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது 39 ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதில் நீங்கள் சத்யபிரகாஷில் பார்த்தீங்கன்னா சத்யபிரகாஷ் பேஜ் நம்பர் 895 ஆர் 896 நமக்கு ஜெர்மானியம், டின் அண்ட் லெட் உடைய ஆக்சைட்ஸ் வந்து ஆம்போட்டெரிக்னு கொடுத்துருப்பாங்க. பட் இன்னும் ஒரு சில புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மானியம் வந்து ஜெர்மானியத்தினுடைய ஆக்சைடு வந்து அசிடிக் கேரக்டராகவும், டின் அண்ட் லெட்டுடைய ஆக்சைடு வந்து ஆம்போட்டெரிக் நேச்சர்னு கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டான ஆன்சர் இதில் நீங்கள் ஜெர்மானியம் ஆக்சைடு, அதே மாதிரி டின் ஆக்சைடு அண்டு லெட் ஆக்சைடு, இது அசிடிக் கேரக்டர், இது வந்து ஆம்போட்டெரிக்
நேச்சர், இதுவும் ஆம்பர்டோரிக் நேச்சர் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது சத்யபிரகாஷ் புக்லேயே வந்து இதுவும் இருக்குது. பட் நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. சப்போஸ் டின் அண்ட் லெட் கொடுத்தாங்கன்னா எக்ஸாக்டான ஆன்சர் வந்து ஆம்பர்டோரிக் தான். பட் நோ ப்ராப்ளம், நமக்கு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் வந்து நமக்கு ஆம்பர்டோரிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 39 ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சத்யபிரகாஷ் இதில் நமக்கு பேஜ் நம்பர் 895 ஆர் 896 நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது டேஷ் இஸ் த யூஸ்டு ஃபார் த ஃபில்லர் ஆஃப் மேக்கிங் ரப்பர்ஸ். இந்த கெய்சல்கர் அப்படிங்கிறது இந்த ஃபில்லர் ஆஃப் மேக்கிங் ரப்பர்ஸில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். பட் நம்ம நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு லேம் பிளாக் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த லேம் பிளாக் அப்படிங்கிறது நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது. பட் இந்த லேம் பிளாக் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சில கார் மாதிரி இருக்க புக்கில் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கார் மாதிரி புக்கில் காரில் இந்த மாதிரி கெய்சல்கர் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஃபில்லர் ஆஃப் மேக்கிங் ரப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம கெய்சல்கர் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக கொடுத்துருக்குறோம். ஸோ 40க்கு அக்கார்டிங் டு த கவர்மெண்ட், சரிங்களா, கவர்மெண்ட் என்ன ஆப்ஷன் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதலாம். ஓகே, அடுத்து வந்து 41 எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அயானிக் பாண்ட் இருக்கக்கூடியது. 42 நோ ப்ராப்ளம், NO2 ப்ளஸ். அதே மாதிரி அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆம்னி டைரக்ஷனல் மெயின்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது 44 நோ ப்ராப்ளம், பூரியன் சர்மால் பேஜ் நம்பர் 40ல் பாஸ்லேட்ஸ் நம்பர் 7 இருக்கக்கூடியது. H கேப் psi ஈக்குவல் டு அயோட்டா H டோ சை பை டோ டி, பேஜ் நம்பர் 40 பூரியன் சர்மா, பாஸ்லேட்ஸ் நம்பர் 7. ஸோ 44 ஆப்ஷன் நம்பர் டி. இது நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆர்னிக்கரில் கேட்ட கொஷின்ஸ். 45க்கு 146 மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் கிவ்ஸ் 146. அதே மாதிரி அடுத்த கொஷனுக்கு வந்து ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறோம். இதில் இந்த லாம்டா ஈக்குவல் H பை MVயில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து 47. இந்த 47 அப்படிங்கிறது ஜீமன் எஃபெக்ட் ஆல்ரெடி தெரியும் நமக்கு, இதெல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான். இந்த 48க்கு நம்ம ஆல்ரெடி இது கொடுக்கல, ரெஃபரன்ஸ் கொடுக்கல. பட் இந்த 48க்கான ரெஃபரன்ஸ் வந்து அட்கின்சனில் 289, சரிங்களா. அட்கின்சனில் இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் விச் சீரீஸ் ஆஃப் லைன்ஸ் ஆர் யூஸ்டு டு கால்குலேட் த அயனைசேஷன் எனர்ஜி. அந்த ஃபஸ்ட்டு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி கால்குலேஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் அயனைசேஷன் எனர்ஜி வந்து லைமன் சீரீஸில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது அட்கின்சனில் 289, அட்கின்சனில் பேஜ் நம்பர் 290. ஸோ 289ல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். அடுத்து முல்லிகன் ஸ்கேல் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆப்ஷன் நம்பர் டி. அடுத்தது only one lone per அம்மோனியா. அடுத்து ஹைபிரிடைசேஷன் sp3d2. அடுத்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண தான் காப்பர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து C 8.6 × 10⁻10 எர்க்ஸ். அதுக்கப்புறம் 100 கிராம். இந்த 100 கிராமில் இது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய கொஷனில் 54க்கு 10^24 கொடுத்துருக்காங்க. 10^24 கொடுத்தாங்கன்னா நமக்கு நோ ஆன்சர், இந்த ஆன்சர் கிடைக்காது. பட் ஆப்ஷனில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா 10^-24 கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த கேட்டகரியில் ஸோ 54க்கு வி கேன் கன்சிடர் 10^-24 கன்சிடர் பண்ணி ஆன்சர் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 100 கிராம்ஸ். இப்படி தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நமக்கு டைப்பிங் மிஸ்டேக்ஸாக இருக்கும். பட் இதுக்கெல்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், சரிங்களா. ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 54க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. நெக்ஸ்ட் 55க்கு அட்டாமிக் ரேடியஸ் தெரியும், டாப் டு பாட்டம் நமக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது இந்த கொஷின்ஸை வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த் அந்த பேக் பாண்டிங் ரீசன் வந்து என்னது பேக் பாண்டிங் ரீசன் வந்து பேக் பாண்டிங். இந்த பேக் பாண்டிங் இருக்கிறதுனால பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு அதனுடைய லூயிஸ் உடைய அசிடிக் கேரக்டர் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ஆர்டர் படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. இதில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி Br3 BCl3 அண்ட் Bf3. அடுத்து ஜாமெட்ரி தெரி pH4 ப்ளஸ் டெட்ராஹெட்ரல். அடுத்து டயாமேக்னெட்டிக் லாந்தனம் 3+. இந்த வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் எக்ஸாக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அயான் 73%, நிக்கல் 8%, அதே மாதிரி குரோமியம் 18% வந்து இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 0.1 to 0. ஆல்ரெடி சொன்னோம். தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா 11 to 13% கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் இந்த தமிழ் மீடியம் புக்கில் 11 to 13 அப்படிங்கிறதுனால தமிழ் மீடியம் புக்கில் இது கொடுத்துருக்காங்க. ஜேஇ மாதிரியான ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸில் நமக்கு இந்த 18% கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ராப்ரியேட்டான ஆன்சர் தான், எக்ஸாக்டான ஆன்சர் கிடையாது, சரிங்களா. ஸோ இதில் அயான் 73%, நிக்கல் வந்து 18 அதாவது 8%, கார்பன் வந்து 0.1 to 0.4. ஸோ குரோமியத்தினுடைய கண்டென்ட் வந்து நமக்கு
18% அந்த கேட்டகரியில் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்குறோம். ஸோ இது அப்ராப்ரியேட்டான ஆன்சர் தான், எக்ஸாக்டான ஆன்சர் கிடையாது. இது நமக்கு கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஷனுக்கு நம்ம இது பண்ணலாம். சரிங்களா, அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து கொஷின் நம்பர் 60. இது ஆல்ரெடி தெரியும், பூரியன் சர்மாவில் 719 இருக்கக்கூடிய பேஜ் நம்பர். அடுத்து நிக்கல் டிஎம்ஜி, இது 2 கொஷின் கொடுத்துருக்குறோம். கலோரிமெட்ரிக் குளோமெட்ரிக் எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் கோபாலனில் 335 336 கொடுத்துருக்கோம். இந்த நிக்கல் டிஎம்ஜி அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு புக்ஸில், அந்த புக்ஸ் பேரோட மதன் மாலிகுலர் பேஜ் நம்பர் 334 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு வரக்கூடிய ஆன்சர், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 61க்கு ஆப்ஷன் ஏ அண்ட் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து 62 ஆப்ஷன் நம்பர் பி. 63 அயனைசேஷன் ஐசோமெரிசம் ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்து 64 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், மோர் சென்சிட்டிவ் சொல்யூஷன் வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். வாட் இஸ் த டிமாஸ்கிங் ஏஜென்ட் ஆப்ஷன் நம்பர் பி, ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன். அடுத்து ஜாமெட்ரி ஆஃப் த ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி, கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதுக்கப்புறம் பிரைமரி வேலன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை த இந்த அவுட்டர் அயன்ஸ் வந்து ஆப்ஷன் நம்பர் 3, அதாவது ஆப்ஷன் நம்பர் பி ஆன்சர் வந்து 3. சரிங்களா. அடுத்து வெனேடியம் எக்ஸா கார்போனைட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 69க்கு அயானிக் கேரக்டர். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்தது, எந்தெந்த புக்கில் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்குறோம். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து ட்ரைஃபினல் பாஸ்பேட் ரோடியம் குளோரைட். நெஸ்லர் ரியேஜென்ட் அப்படிங்கிறது இதுக்கான ரியேஜென்ட் சொன்னோம். ஆன்சர் வந்து மெர்க்குரி ஆப்ஷன் நம்பர் டி. 71 72க்கு அர்னிக்கரில் பேஜ் நம்பர் 13 பேஜ் நம்பர் 13. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 less than A less than 120 கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர் 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இது அர்னிக்கரில் டைரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் இதில் இருந்து. அடுத்தது இந்த வெய்சக்கர் அப்படிங்கிறதுக்கான நமக்கு ப்ரூஃப் இல்லை, பட் ஒரு சில புக்ஸில் வந்து இந்த வெய்சக்கர் அப்படிங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் மெட்டாஸ்டேபிள் ஐசோமர்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் தான் இந்த வெய்சக்கர். சரிங்களா, மெட்டாஸ்டேபிள் ஐசோமர்ஸ்னு சொல்லக்கூடியது வெய்சக்கர். ஸோ ஆன்சர் வந்து ஏ, 73 ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது 74 சிலிக்கா ஜெல், 75 நின்ஹைட்ரின் சொல்யூஷன், 76 ஆப்ஷன் நம்பர் டி. 79 374 பிக்கோமீட்டர். இது 463 பூரின் சர்மாவில் இருக்குது. அடுத்தது நம்பர் ஆஃப் கொலிஷன் மேட் பை த 1 molecule per second should be equal to. பட் இதில் நீங்கள் பூரின் சர்மாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா பை டி ஸ்கொயர் என்னென்னு இருக்கும். இந்த சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் இருக்கும். சிக்மா அப்படிங்கிறது கொலிஷன் டயாமீட்டர், இதில் டின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு அதை பேஸ் பண்ணி, அதாவது பை ஸ்கொயர் அப்படிங்கிறதுல இங்கே சிக்மா பை எதுலேயுமே வராது, பை ஸ்கொயர் வராது. அதாவது பை வரும், பை ஸ்கொயர் வராது. அந்த கேட்டகரியில் நமக்கு சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் தான் ஆப்ஷன் நம்பர் ஏ. ஸோ 78க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்து 79 நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 79 ஆப்ஷன் நம்பர் 3 சி. 78 79 முடிச்சிட்டோமா, ஓகே. அடுத்து 80 மேக்ஸ்வெல் மாலிகுலர் வெலாசிட்டி. சரிங்க, ஆர்டர் ஆஃப் த மாலிகுலர் வெலாசிட்டி, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி, நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. அதுக்கு 80க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. 81 நமக்கு தெரியும், இதுவும் நமக்கு பூரியன் சர்மால் 826 இருக்குது, ஆப்ஷன் நம்பர் பி. அதுக்கப்புறம் பெப்டைடேஷன் 82க்கு ஆப்ஷன் நம்பர். இதில் இப்போ ஃபர்தராக நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த 83 கொஸ்டின்ஸ்க்கு கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது யூனிமாலிகுலர் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த கெமிக்கல் அப்சார்ப்ஷன். எதுக்கு வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது யூனிமாலிகுலர் கரெக்டு தான். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்ளிகபிள் ஃபார் த ஆல் டெம்பரேச்சர். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்ளிகபிள் ஃபார் த ஆல் டெம்பரேச்சர் நமக்கு பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 1251 இருக்குது. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்ளிகபிள் ஃபார் த ஆல் டெம்பரேச்சர், பட் கொடுத்துருக்கூடியது அக்கர்ஸ் அட் ஒன்லி லோ டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இட் ஹாஸ் த ஹீட் ஆஃப், அதாவது ஹாஸ் ஏ லார்ஜ் ஹீட் ஆஃப், அதாவது 440 to 400 கிலோஜூல் பர் மோல், அந்த அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ நமக்கு ஆப்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் அப்சார்பேட் அண்ட் அப்சார்பன்ட். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு. பட் இது ஒன்லி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அடுத்தது யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஆப்டு. நீங்கள் பூரியன் சர்மால் பேஜ் நம்பர் 1038 இது கொடுத்துருக்காங்க. n = 1/2 கொடுத்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலாவில் n = 1/2 அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 84க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. 85க்கு ஆப்ஷன் நம்பர் 1 மைக்ரோமீட்டர் to 200 மைக்ரோமீட்டர். இதுவும் பூரியன் சர்மாவில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பேஜ் நம்பர் சொல்லியிருக்கோம் 1213. அடுத்தது கேஸ் எலக்ட்ரோட் 86க்கு கேஸ் எலக்ட்ரோட். 87 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆப்ஷன் நம்பர் ஏ. 88 டபுள் டீகம்போஷன் ரியாக்ஷன். இது 12th புக்கில் பேஜ் நம்பர் 90 இருக்குது. அதே மாதிரி 89க்கு ஆசிட் கேட்டலிஸ் ஹைட்ராலிசிஸ் அண்ட் எஸ்டர். அடுத்தது அப்சார்ப்ஷன் ஐசோத்தோம் 90க்கு ஆப்ஷன் நம்பர் பி.
91 இது ஆல்ரெடி நம்ம புக்குடைய பேஜ் நம்பர்லாம் சொல்லியிருந்தோம் சரிங்களா. இது வந்து பூரியன் சர்மாவில் இருக்கக்கூடியது. அதே டைரெக்டான நம்ம வீடியோவில் கூட கொடுத்துருக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 91க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. 92க்கு நோ ஆன்சர். 92க்கு நோ ஆன்சர். எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், பட் வந்து இதுக்கு நோ ஆன்சர். ஆல் ஆர் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பட் ஆன்சரில் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை. நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க, பட் நோ ஆன்சர். அடுத்தது 93. 93க்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள். பேஜ் நம்பர் பூரியன் சர்மாவில் 575 அக்கார்டிங் டு த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து 94 பூரியன் சர்மா பேஜ் நம்பர் 535 சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். ஸோ அந்த கேட்டகரி படி சிபி கிரேட்டர் தென் சிவி. அடுத்து எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் ஆல்ரெடி சொன்னோம். எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் மேக்ஸிமம், என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் 0. ஸோ 95 ஆப்ஷன் நம்பர் ஏ. 96 நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறோம். இது லேட்லர்லேயும் இருக்குது, லேட்லரில் இந்த ஃபார்மில் இருக்குது. நமக்கு ஒரு சில பேர் என்ன பண்ண இதை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பூரியன் சர்மா எடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். பூரியன் சர்மாவில் எக்ஸாக்டாக இந்த ஆன்சரை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் டிவைட் பை டீன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே வேப்பரைசேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லைனா இங்கே கொடுத்துருந்தா இங்கே ஏதாவது சேஞ்ச் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 96க்கு ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்தது 97. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஆல்ரெடி நம்ம ப்ரூஃப் கொடுத்துருந்தோம். இது குர்தீப் ராஜில் பேஜ் நம்பர் 1055 அண்ட் 1056. இந்த பேஜ் நம்பர் எடுத்து பாருங்கள். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் ப்ரெஷர். ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து 98 ஸ்பான்டேனிட்டி டெல்டா ஜி லெஸ் தென் 0. இதுவும் நம்ம புக்ஸ்லேயே இருக்குது. அடுத்தது 99 கிப்ஸ் டோகம் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 592 பூரியன் சர்மா. கொஸ்டின் நம்பர் 100 ஆப்ஷன் நம்பர் பி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் வரக்கூடியது. பூரியன் சர்மா பேஜ் நம்பர் 1043. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் NA gives ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு குர்தீப் ராஜில் பேஜ் நம்பர் 685 டைரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆன்சர். இந்த கொஷின் இந்த கொஷின்ஸை பாருங்கள், ஒரு நிமிஷம். இது அந்த குர்தீப் ராஜில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கொஷின். இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது குர்தீப் ராஜில் பேஜ் நம்பர் 685 கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 685 dx by dt நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் dx by dt directly proportional a minus x power n or dx by dt equal to kn a minus x power n. இது குர்தீப் ராஜில் கொடுத்துருக்கக்கூடியது. இந்த ரெண்டு ஃபார்மே கொடுத்துருக்காங்க. dx by dt a minus x power n, dx by dt kn a minus x power n. பட் நம்ம டைரெக்டாக குர்தீப் ராஜ் பேஜ் நம்பர் 685, குர்தீப் ராஜில் பேஜ் நம்பர் 685. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 102 நம்ம ஆல்ரெடி சொன்னோம். 102ல் ஆல்புமினில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் எதுவுமே மேட்ச் ஆகலை. பட் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 0.08 to 0.1 அந்த ரேஞ்சில் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் ஆல்புமினில் வந்து பூரியன் சர்மாவில் 122 பேஜ் நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5ன்னு இருக்கும். பட் அவங்க 25 கொடுத்துருக்காங்க. இது இந்த கொஷனுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா இந்த கொஷனுக்கு நமக்கு சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அவங்க 2.5 கொடுக்குறதுக்கு பதிலாக 25 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு கோல்டு நம்பர் வந்து இவ்வளோ இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஆல்புமினுக்கு. ஸோ ஆன்சரில் வந்து 2.5 கொடுக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு 25 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கான ஆன்சர் இப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாக்டான ஆன்சர் வந்து 2.5. நீங்கள் பூரியன் சர்மாவில் 122ல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நெவன்ஸ் ஈக்குவேஷன் ஆப்ஷன் நம்பர் சி. அடுத்தது 104 ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். 105 நமக்கு பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 823ல் 1.80 × 10⁻⁵. அடுத்து கால்வானைசிங் ஆப்ஷன் நம்பர் சி ஜிங்க். அடுத்தது விச் மெட்டல் அயான் இஸ் யூஸ்டு டு ஆக்சிடைஸ் Ag to Ag+. இப்போ இதில் அக்கார்டிங் டு த பூரியன் சர்மா, அதாவது பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பரில் பூரியன் சர்மாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா பேஸ்டு ஆன் த பூரியன் சர்மா. இந்த கொஷின்ஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அட்கின்சனில் பேஜ் நம்பர் 212, அட்கின்சனில் பேஜ் நம்பர் 212ல் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில்வர் ப்ளஸ்ஸாக மாறுது, இட் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். விச் ஒன் இஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ், த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் 0.7, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, பட் இல்லை 0. பட் பாசிட்டிவ் வேல்யூவில் இதுதான் அதிகம். ஸோ கோல்டு இஸ் த மோஸ்ட் ஆக்சிடைஸ். விச் மெட்டல் இஸ் அயான் யூஸ்டு டு ஆக்சிடைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஈஸி. விச் ஒன் இஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ், த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஐ. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். 107க்கு ஆப்ஷன் நம்பர் டி. நீங்கள் ரெண்டு புக்கில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று பூரியன் சர்மா, அனதர் ஒன் இஸ் அட்கின்சன், பேஜ் நம்பர் 212.
அடுத்தது நம்ம இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். பூரியன் சர்மாவில் 854ல் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டைரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த அடுத்த கொஸ்டின் பூரியன் சர்மாவில் 1047ல் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டைரெக்டான ஆன்சர். இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருக்கோம். அதே மாதிரி 110 EA/R ஆப்ஷன் நம்பர் சி. இந்த 111 நமக்கு பாவியாவில் இதே கொஸ்டின் நம்ம டைரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பிகே சர்மாவிலையும் இருக்குது. சரிங்களா, இந்த கொஸ்டின் பாவியா அண்டு 121 பிகே சர்மாவில் S641. சரிங்களா, இது டிக்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஆன்சர். 111க்கு நமக்கான ப்ரூஃப் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கான ப்ரூஃப் டிக்ரீஸ் இன் இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இந்த பாவியாவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேட்டா. இதே டேட்டா தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை பாருங்கள். CHCl3 அதே வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 7.27, இங்கே 7.27, 5.30, அதுக்கப்புறம் 3.05, அடுத்து 2.16 வந்து இங்கே இருக்கிறது எடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரியில் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டீசில்டிங் ப்ரோட்டான் டிக்ரீசிங் இன் எலக்ட்ரான் டென்சிட்டி. அதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பிகே சர்மாவில் S641 இருக்குது. அதே மாதிரி பாவியாவில் பேஜ் நம்பர் 121 இருக்குது. நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். டிக்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் நம்பர் 111வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் 2 புக்கு கொடுத்துருக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 112 ஆல்ரெடி பார்த்தோம். ஆப்ஷன் நம்பர் டி. பேஜ் நம்பர் 113 எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. இது நம்ம ஆல்ரெடி போடும்போது நம்ம ஒரு சின்ன மிஸ் பண்ணிட்டோம், சின்ன மிஸ்டேக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு பாவியாவில் பேஜ் நம்பர் பாவியாவில் இதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த கொஸ்டின் வந்து 2-நைட்ரோப்ரோபேன் CH3 CH, இங்கே NO2, இங்கே CH3. இதுதான் இந்த கொஸ்டின். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு சிக்னல், இது 2 சேம் என்விரான்மெண்ட். இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டான், இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டான், டோட்டலாக 2 சிக்னல். அடுத்தது இதுக்கு இந்த 2 சேர்ந்து ஒரு டைப். ஸோ இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, 1+1 2, ஸோ டபுளேட். செப்டேட் அப்படிங்கிறது 6+1. இந்த ப்ரோட்டானுக்கு கால்குலேட் பண்ணுறது அதனுடைய நெய்பரிங் ப்ரோட்டானான 6, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, ஸோ 6+1 7, ஸோ செப்டேட். இதுக்கான ப்ரூஃப் வந்து பேஜ் நம்பர் 130 பாவியாவில் இருக்குது. பேஜ் நம்பர் 138 பாவியாவில் நீங்கள் ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பேஜ் நம்பர் பாவியாவில் 130, இங்கே பாருங்கள், இங்கே செப்டேட், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுளேட். இந்த செப்டேட் அப்படிங்கிறது இந்த 6 ப்ரோட்டான், 3 + 3 6, ஸோ அதுக்கான செப்டேட்டு. இங்கே பாருங்கள் CH3 CH3, இங்கே NO2 2-நைட்ரோப்ரோபேனுக்கான இதுக்கான கிராஃபு நீங்கள் பாவியாவில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கீழே 2-நைட்ரோப்ரோபேன். ஸோ ஆன்சர் ஏ. 2 சிக்னல்ஸ் டபுளேட் அண்டு செப்டேட் இஸ் த கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி, நான் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் வந்து ஆப்ஷன் பின்னு போட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது இதுவும் நம்ம ஒரு சின்ன செப்பரேஷன் பிட்வீன் த 2 லைன்ஸ், இட் இஸ் கால்டு த 2B. ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். 4B இல்லை, ஆப்ஷன் 2B. நெக்ஸ்ட்டு இன்னும் ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுக்கான ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம எழுதிருக்கிறோம். நைட்ரோ குரூப்ஸ் இஸ் த கரெக்டான ஆன்சர். ஹவு மெனி EPR லைன்ஸ்? போன டைம் நம்ம மெத்தில் ரேடிக்கல் மட்டும் பார்த்து நம்ம போட்டோம். எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. மீத்தாக்சி மெத்தில் ரேடிக்கல். இந்த மீத்தாக்சி மெத்தில் ரேடிக்கல் அப்படிங்கிறது CH3O CH3, இதுதான் மீத்தாக்சி மெத்தில். அது இதை வந்து CH3OCH2 ரேடிக்கல். இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 3+1 4, இதுக்கு 2+1 3, ஸோ 4 × 3 ஆன்சர் 12. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் EPR லைன்ஸ் வந்து 12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது நம்ம லாஸ்ட்டாக போடும்போது மெத்தில் ரேடிக்கல் மட்டும் பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி 12 இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓவர்டோன்ஸ். ஃபெர்மி ரெசனன்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் ப்ளஸ் என்னது நமக்கு ப்ளஸ் ஓவர்டோன்ஸ், இட் இஸ் கால்ட் த ஃபெர்மி ரெசனன்ஸ். YR சர்மாவோட பேஜ் நம்பர் 85. அடுத்தது எல்லாமே சிம்பிள் தான். 118 π2 π கரெக்ட் தான். 119 இன்க்ரீசஸ் 119, 120 வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட். YR சர்மாவோட பேஜ் நம்பர் 20. அதே மாதிரி இந்த லேந்திரன் காம்ப்ளெக்ஸ் 121A இஸ் த கரெக்டான ஆன்சர். 122 91 இஸ் த கரெக்ட். அதே மாதிரி 123 ஸ்கேன்
பேஜ் நம்பர் 199 ஹெச் காரில். இதுக்கு எல்லாமே நம்ம புக்ஸோடைய நேம் கொடுத்துருக்குறோம், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. 124A சிக்மா 2 சிக்மா ஸ்டார் N2 சிக்மா ஸ்டார் பை 2 பை ஸ்டார் N2 பை ஸ்டார் 124. அடுத்து 125 பேஜ் நம்பர் 301 ஒய்ஆர் சர்மா, ஆப்ஷன் நம்பர் டி. 126 பேஜ் நம்பர் 145 ஜெகதாம்பால் சிங், சரிங்களா, ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்து 127 இதுவும் பேஜ் நம்பர் 145 ஜெகதாம்பால் சிங்கில் மைனஸ் எஃபெக்ட். 128 பேஜ் நம்பர் இதில் நிறைய எல்லா புக்ஸ்லேயும் இருக்குது, பட் நம்ம சிம்பிளாக போட்டோம். 128 ஆப்ஷன் நம்பர் பி. அதே மாதிரி 129 ஆப்ஷன் நம்பர் டி. 130 ஆப்ஷன் நம்பர் ஏ ஹைப்பர் கான்ஜுகேஷன். 131 அடியோபாட்டிக் எக்ஸ்பென்ஷன் புரியன் சர்மா. 132 ஏபி இது ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி 133 பூரியன் சர்மா அண்டு ஹெச் கார். பூரியன் சர்மாவில் 1212 பேஜ் நம்பர், ஹெச் காரில் 741, சரிங்களா. ஃபார்முலா வந்து a/√3, அதுக்கான a உடைய வேல்யூ 50. ஸோ 50/√3 இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது 134க்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது கொஷின் நம்பர் 138 கொஷின் நம்பர் 134 கிளான்சிங் ஆங்கிள் நம்ம ஹெச்கார் புக்கில் பேஜ் நம்பர் 734 இருக்குது. அதே மாதிரி 135 சரிங்களா, வேப்பர் ப்ரெஷர், இதுவும் நம்ம பூரியன் சர்மாவில் பேஜ் நம்பர் 1190 இருக்குது. 136 இதுவும் பூரியன் சர்மாவில் 1191 இருக்குது. எக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங். 137 ஃப்ளங்கல் எஃபெக்ட், இதுவும் நம்ம புக்கில் இருக்குது. அதே மாதிரி மீன் ஃப்ரீ பேத், இதுவும் நம்ம 2 புக்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், மீன் ஃப்ரீ பேத் இன்வெர்ஸ்லி ரிலேட் டு த வால்யூம் அண்டு ப்ரெஷர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 139 380 டிகிரி செல்சியஸ், அதுக்கான ஃபார்முலா இருக்குது. 140 மில்லர் இண்டிசஸ் 1175 பேஜ் நம்பர் பூரியன் சர்மா, ஆப்ஷன் நம்பர் டி. அதே மாதிரி 141 ட்ரெஷரி, 142 பி, 143 இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின், ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்தது இந்த 144 அண்டு 145, இந்த 144 அண்டு 145 இந்த 2 கொஷின்ஸுக்கும் நமக்கான எக்ஸாக்டான ப்ரூஃப் வந்து கிடைக்கல. நமக்கு ப்ரூஃப் கிடைக்கல. கவர்மெண்ட் என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா. நமக்கு எக்ஸாக்டாக தெரியாத ஆன்சரை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத விட இதுக்கான எக்ஸாக்ட் ப்ரூஃப் வந்து நமக்கு ஃபாரினர் டெஸ்ட் புக்ஸில் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ அதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த கொஷின்ஸுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ இதை ரெண்டையும் விட்டுட்டு இந்த 2 கொஷின் கிடைக்கலாம், உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். பேஸ்டு ஆன் த, ஏன்னா ஒரு சில அவங்க கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண புக்கில் இருக்கலாம், பட் நம்ம சர்ச் பண்ண வரைக்கும் நமக்கு பெரும்பாலான புக்ஸில் கிடைக்கல. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த 2 கொஷின்ஸுக்கும் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் உபயோக பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. அடுத்து 146 ஆப்ஷன் நம்பர் சி. 147 ஆல்டிகேட், ஆப்ஷன் நம்பர் சி. 148 பியூட்டோனோயிக் ஆசிட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் நம்பர் பி செகண்ட் ஒன். 149 ancimeric assistance பேஜ் நம்பர் 309 ஜெரி மார்ச்சில் ancimeric assistance. 150 cyclic brominium ion intermediate. 151 ஆப்ஷன் நம்பர் டி டெர்ஷரி கார்போகேட்டையன். 152 இதுக்கான ப்ரூஃப் வந்து IL phenol வால்யூம் 1 பேஜ் நம்பர் 902 acetone undergoes hydrolysis. acetone undergo hydrolysis to gives the photochemical reaction, சரிங்களா. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கான ப்ரூஃப் ஒரு நிமிஷம். இந்த கொஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக்ஸ் நம்பர் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அனுப்பியிருந்தாங்க, கொஞ்சம் இது வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே எடுத்து வச்சுருக்குன்னு தெரியல. ஃபோட்டோலைசிஸ் IL ஃபினாரில் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 902, சரிங்களா. அசிட்டோன் அண்டர்கோஸ் ஃபோட்டோலைசிஸ் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ஃபோட்டோலைசிஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஃபோட்டோகெமிக்கல் ஃபிஷர். இதுக்கான ப்ரூஃப் வந்து IL ஃபினார் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 902 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். 153 ஆல்ரெடி சொன்னோம், ஆப்ஷன் நம்பர் பி. 154 ஆப்ஷன் நம்பர் பி செகண்டரி பியூட்டைல் குளோரைட், குளோரினேஷன் ஆஃப் செகண்டரி பியூட்டைல் குளோரைட். ஆப்ஷன் நம்பர் கொஷின் நம்பர் 155. இதில் இந்த கொஷின்ஸில் ஒரு சில பேர் இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஒரு சில புக்ஸில் இந்த 2 இருக்கும் கொஷின் தான் கன்ஃபியூஷன் இருக்குது. இதை நீங்கள் மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம், ஏன்னா கரெக்டான எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து புக்ஸில் இல்லை. பட் இந்த கொஷின்ஸுக்கு வந்து CRD, சரிங்களா. இந்த கொஷினுக்கு இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஷினுக்கான எக்ஸாக்டான வெரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த 155க்கு ஆப்ஷன் சி அண்ட் டியில் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த 155. அடுத்தது ஃப்ரீ ரேடிக்கல்
ஆப்ஷன் நம்பர் 156க்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். 157 ஃபெனகோல் ஆப்ஷன் நம்பர் டி. அடுத்தது 158 ஆப்ஷன் நம்பர் டி ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். 159 ஆப்ஷன் நம்பர் பி 3 ஒன்லி. 160 சாகாஸ் ஆப்ஷன் நம்பர் ஏ. 161 ஸ்டைரின் அண்ட் 1,3 பியூட்டாடையின். 162 இது நம்ம இங்கே போட்டுக்கிறோம், பட் இங்கே ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி ஷேர் பண்ணிட்டோம். இங்கே 2 moles ஆஃப் C6H12O6 குளுக்கோஸ் 2 moles ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கும். நம்ம முன்ன போன வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணும்போது மாற்றி ஷேர் பண்ணிட்டோம். குளுக்கோஸ் இதுவும் குளுக்கோஸ் தான், பட் 2 moles குளுக்கோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 moles ஆஃப் குளுக்கோஸ். மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலிமா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது டு கிவ் 2 moles ஆஃப் குளுக்கோஸ். ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது பியூனா என். இந்த கொஸ்டின் நம்பர் 163க்கு 1,3 பியூட்டாடையின் அண்ட் அக்ரிலோ நைட்ரேட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 164க்கு ஆப்ஷன் நம்பர் பி ஃப்ளோரின் அண்டு குளோரின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 165. இதில் 3 டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் இருக்குது. அதாவது ரெட் கலர் இன் அசிடிக் சொல்யூஷன், சி கரெக்டு தான். ஏ எல்லோ கலர் இன் பேசிக் சொல்யூஷன், அதுவும் கரெக்டு தான். ஸ்கூல் புக்கில் 9th ஸ்கூல் புக்கில் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அசிடிக்கில் பிங்க் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பேசிக்கில் எல்லோ கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அவங்க எதை வச்சு ஆன்சர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி ஆன்சர் வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 9th ஸ்கூல் புக்கில் அசிடிக்கில் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, பேஸுக்கு எல்லோ கலர். அதாவது மீத்தேல் ஆரஞ்ச் இன் அசிடிக் மீடியத்தில் பிங்க் கலராகவும், மீத்தேல் ஆரஞ்ச் இன் பேசிக் மீடியத்தில் எல்லோ கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் 9th. ஒரு சில வேறு புக்கில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இன் பேசிக் சொல்யூஷன், ரெட் கலர் இன் அசிடிக் சொல்யூஷன். இது நார்மலாக நம்ம செக். அடுத்து கொஸ்டின் நம்பர் 166 166 பியூட்டாடையின். 167 பென்சால்டிகேட் ப்ளஸ் N, டைமெத்தில் அனிலின். அடுத்தது குளோரினேஷன், மிக்சர் ஆஃப் ஆர்த்தோக்ளோரோட்டோலிவின் அண்ட் பேராக்ளோரோட்டோலிவின். ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 169க்கு நமக்கு ஜெகதாம்பால் சிங்கில் ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது கொஷின் நம்பர் 170 நமக்கு தெரியும், ஆப்ஷன் நம்பர் ஏ. இந்த கொஷின் நம்பர் 171க்கு இந்த குத்திப்ராஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ஷன் ஆஃப் மஸ்கிள்ஸ் இஸ் ப்ளஸ் டார்டாரிக் ஆசிட். கான்ட்ராக்ஷன் ஆஃப் மஸ்கிள்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஒன்லி 1 enantiomer ஆஃப் த ப்ளஸ் டார்டாரிக் ஆசிட் இன் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் மஸ்கிள்ஸ். அதே மாதிரி இன்னும் சில நிறைய ஆசிட்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மலிக் ஆசிட்க்கு பார்த்தீங்கன்னா அப்டைன்டு ஃப்ரம் த ஃப்ரூட் ஜூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மலிக் ஆசிடில் அப்டைன்டு ஃப்ரம் த ஃப்ரூட் ஜூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி ப்ளஸ் லாக்டிக் ஆசிட் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். 171 ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்தது 172. இந்த 172க்கு புக்குடைய ஆத்தர் நேம் ஜிஆர்பி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த புக்ஸில் ஜிஆர்பி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையும் இருக்கும், சூடோமோனஸ் ஆர்ஜினோசிஸ்னு இருக்கும், இதுவும் இருக்கும். அதே மாதிரி பென்சிலியம் கிளாக்கம் அப்படிங்கன்னு இருக்கும். இந்த பென்சிலியம் கிளாக்கம் அப்படிங்கிறத எக்ஸாக்ட், அதாவது த பென்சிலியம் கிளாக்கம் பாக்டீரியா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ப்ளஸ் டார்டாரிக் ஆசிட், does not affect of the மைனஸ் டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஜிஆர்பி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்கில். ஸோ இந்த ப்ளஸ் டார்டாரிக் ஆசிட்க்கு எக்ஸாக்டான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் ஏ. இந்த இது கிடையாது, இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜிஆர்பி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த பென்சிலியம் கிளாக்கம் அப்படிங்கிறது ப்ளஸ் அப்ளிகபிள் ஃபார் த ப்ளஸ் டார்டாரிக் ஆசிட், இதுதான் டீகம்போஸ் பண்ணுது. ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்து நமக்கு வால்டன் இன்வெர்ஷன் ஆப்ஷன் நம்பர் டி 173க்கு. 174க்கு பி. 175 ஆப்ஷன் நம்பர் ஏ, இது ஆல்ரெடி பார்த்தது. இதில் நமக்கு 2 விதமான ஆன்சரில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இந்த எலாஸ்டோமர்ஸ் ஆர் பாலிமர்ஸ் விச் ஆன் வல்கனைஸ்டு ரப்பர்ஸ், நமக்கு இந்த அதாவது நேச்சுரல் ரப்பர்ஸ் ஆர் எலாஸ்டோமர்ஸ் அப்படிங்கிற கீ பாயிண்ட் இதில் இருக்குது. ஒரு சில நேச்சுரல் ரப்பர்ஸ் ஆர் எலாஸ்டோமர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் இல்லை. ஸோ நமக்கு எதுனா ராங் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த ராங் ஒன். சரிங்களா? பேஜ் நம்பர் 938 இது ஒரு புக்ஸில் பார்த்தோம். எலாஸ்டோமர்ஸ் ஆர் பாலிமர்ஸ் விச் ஆன் வல்கனைசேஷன் கன்வெர்ட் இன்டு ரப்பர் லைக் ப்ராடக்ட்ஸ். இது ஜெகதாம்பால் சிங்கில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரப்பர்ஸ் ஆர் எலாஸ்டோமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதாவது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ. ஸோ 176க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ
இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது 177 நமக்கு ஆல்ரெடி தெரியும். டு ஜெனரேட் எலக்ட்ரோஃபைல் பேஜ் நம்பர் ஜெகதாம்பால் சிங்கில் 267. 178க்கு பேஜ் நம்பர் 26ல் ஜெரி மார்ச்சில் ஆப்ஷன் நம்பர் ஏ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அதே மாதிரி 179க்கு ஆக்சாலிக் ஆசிட். 180க்கு ஜெகதாம்பால் சிங்கில் குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி. சரிங்களா? இந்த மாதிரி இந்த கொஷின்ஸில் ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு புக்குடைய ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுடைய மார்க்கை செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்முடைய கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8524827150. அதே மாதிரி 9025677030. அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சா இந்த UGTRB கொஸ்டின்ஸில் இன்னும் உங்களுக்கு ஒரு சில ப்ரூஃப் கிடைச்சா தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கொஷினுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் இருக்கிறது அப்ளை பண்ணால் அந்த கொஷின்ஸ் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கிறது. ஒரே ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணாலும் கூட எல்லாருக்கும் கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கீ ஆன்சரில் உங்களால் எத்தனை கொஷின்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். அதுக்கான எவ்வளோ மார்க் வந்துருக்குது அப்படிங்கிறது விருப்பம் இருக்கிறவங்க நம்முடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இண்டிவிஜுவலாக எங்களுடைய நம்பர் கூட கமெண்ட் பண்ணி உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஷினுக்கான ஆன்சரை வித் பேஜ் நம்பரோடு போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.